வீட்ல நிலைமை இப்படிதாங்க இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒருத்தர் காய்ச்சல் வந்தா அப்படியே எல்லாத்துக்குமே பரவிருது. ஸோ இன்னைக்கு 2 பேத்துக்கும் பசங்க 2 பேத்தையும் கொஞ்சம் தேத்தி வச்சிருந்தேன். எனக்கு கொட்டி விட்டாங்க. காலையிலேருந்து பயங்கரமா தலைவலி நிக்க கூட முடியல. காலைல சமைச்ச கையோடவே போய் படுத்துட்டேன். ஒரு 3 மணி நேரம் நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபா இருந்தது. வந்து பார்த்தா கிச்சன் அலங்கோலத்துல இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி ட்ராஷ்ல போட்டுட்டு, அதுக்கப்புறமா பசங்கள கேட்டேன். 2 நாளா யாருமே ஒழுங்காமே சாப்பிடலைங்க. ஸோ யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதில, எல்லாரும் சப்பாத்தி வித் எக் கறின்னாங்க. என்னால நிக்க கூட முடியல. இருந்தாலும் நான் வந்து செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமா சமைக்க ஆரம்பிச்சுட்டேங்க. அப்பப்போ என் பொண்ணு தான் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இப்ப தான் கொஞ்சமே அவ ரெடி ஆயிருக்கா. ஸோ வந்து ஹெல்ப் பண்றேம்மா அப்படின்னா, இல்லடா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இல்லம்மா நான் கொஞ்ச நேரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. சரி பண்ணட்டும் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அவ்வளோதாங்க நைட்ல வந்து சப்பாத்தியும், எக் கறியும் வச்சு சாப்பிட்டாச்சு.